Hi friends, welcome to your channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸ் தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். தடைகளை தாண்டி சேமிக்கணும் அப்படின்னா ஒரு 10 வழிகளை உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அதுக்காக எந்த ஒரு வருத்தமும் நீங்க படாதீங்க. ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் அன்னியோட முடிஞ்சிரும்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. நிம்மதியா தூங்குங்க. ஒரு நாள் உங்க கஷ்டம் அப்படின்றது ஈஸியா தீந்து போகும். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான அந்த நாள் சீக்கிரமாவே கிடைக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து கோல்டு லோன் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இப்ப நமக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு, கோல்டு லோன் ஒரு வருஷம் கட்டல அப்படின்னா கூட நம்ம அதை ரினியூவல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கையில 1 லட்ச ரூபாய் இல்ல அப்படின்னா கூட 1 லட்ச ரூபாய் கோல்டு லோன் இருக்கு அப்படின்னா கூட நம்ம போயிட்டு சொல்லிட்டோம், வட்டி மட்டும் கட்டிட்டோம், இல்ல வட்டியும் கட்ட முடியாது அப்படின்னா அவங்க ரினியூவல் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க இனிமே கோல்டு லோன் வைக்க போறீங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா புதுசா ஆர்பிஐ ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பிஐல இந்த ரூல் இருக்கு. இப்போ நீங்க யாராச்சும் நகை கடன் வைக்க போறீங்க, ஒரு தங்கம் வாங்கணும், அதுக்காக நான் இந்த கோல்டு எடுத்துட்டு போயிட்டு அடகு வச்சு நான் தங்கம் புதுசா வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப இருக்க புதுசா ஒரு ரூல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கோல்டு லோன் வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கோல்டு லோனை நீங்க மீட்டு எடுக்கணும். நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு கடன் வச்சு நீங்க புதுசா ஒரு தங்கம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த ரூல்ஸ் படி ஒரு வருஷத்துல நீங்க அந்த 1 லட்ச ரூபாவை சேமிச்சிடணும். சேமிச்சு பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு கட்டிட்டு தான் ரினியூவலே பண்ண முடியுமா. 1 வருஷத்துக்குள்ள உங்களால அந்த கோல்டு லோன் கட்ட முடிஞ்சா மட்டுமே அந்த கோல்டு லோன் நீங்க எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. 1 வருஷத்துக்குள்ள உங்க கையில அந்த 1 லட்ச ரூபாய் அப்படின்றது இருக்கணும். இருந்தா மட்டுமே அந்த கோல்டு லோனை நம்மளால ரினியூவல் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் அந்த சிஸ்டர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் அக்ரியா இருந்தா 6 months ஒன்ஸ் நீங்க கம்பல்சரி கோல்டுக்கு வட்டி கட்டியே ஆகணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அக்ரியா இருந்தா கோல்ட் லோனுக்கு புதுசா நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு. நீங்க யாராச்சும் கோல்ட் லோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்க பேங்கை விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அங்க நியூவா ஆர்பிஐ என்ன ரூல் போட்டிருக்கு, அவங்க என்ன மாத்திருக்காங்க அப்படின்றத ஒரு வாட்டி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களோட தங்கமும் நீங்க சேஃப்டியா மீட்டு எடுத்துட முடியும். விசாரிக்கிறதுல தப்பு கிடையாது இல்லையா. ஒரு நாள் அதுக்குன்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி நீங்க உங்களோட பேங்க்குக்கு போயிட்டு கேட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்மளோட சேவிங்ஸ். நான் எப்பவுமே கிச்சன்ல எப்படி சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ உங்க வீட்டுல பசங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம என்ன டிஃபன் பேக் பண்ணி தரோமோ அதுதான் அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நான் ஈஸியா ஃபாலோ பண்றது, காலையில எந்திரிச்சேன் அப்படின்னா டக்குன்னு எனக்கு வேலை முடியணும், ஈஸியாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நம்ம கொடுத்து அனுப்போம். ஒரு லஞ்சு 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஏன்னா மார்னிங் இன்டர்வல்ல 1, ஈவினிங் இன்டர்வல்ல 1, ஆஃப்டர்நூனுக்கு மேல இன்டர்வல்ல 1 சாப்பிடணும் பசங்க அப்படின்றதுக்காக கண்டிப்பா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா நட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஃப்ரூட்ஸை பொறுத்தவரையும் ஆப்பிள், பனானா, அந்த கொயா பழம் இந்த மாதிரி கூட கொடுத்து அனுப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா நட்ஸ் பிளான் பண்ணிப்பேன். ஃப்ரூட்ஸ் இல்லை டக்குன்னு வீட்டில் அப்படின்னா நட்ஸ் பிளான் பண்ணிப்பேன். டேட்ஸு, பிஸ்தா, பாதாம், அப்புறம் காஞ்ச திராட்சை, முந்திரி, இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் பிளான் பண்ணிப்பேன். ஒன்று ஃப்ரூட்ஸு இல்லை நட்ஸு போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை என்னைக்காச்சும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், சத்து மாவுல கொழுக்கட்டை, கேக். சத்து மாவுல இந்த 2 ஐட்டம்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஒன்று கொழுக்கட்டை, இன்னொன்று கேக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பூர்ண கொழுக்கட்டை ஸ்நாக்ஸாக பேக் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா கார சீடை வீட்டில் வாங்கி வச்சுப்பேன். அது என்னைக்காச்சும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நட்ஸ் போட்டு அனுப்பும்போது ஒரு கார சீடை ஒரு 4 போட்டு அனுப்பேன். அப்படி இல்லைன்னா எப்பயாச்சும் பிஸ்கெட் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா ஒரு பிஸ்கெட்டு ப்ளஸ் நட்ஸு, இந்த டேட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு அனுப்பேன். அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சாக்லேட்லாம் கொடுத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக நானும் சாக்லேட்லாம் தரமாட்டேன். எப்பயாச்சும் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு விட்டுருவேன். அதெல்லாம் கண்டிஷன்லாம் போட மாட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எக்ஸ்ட்ராவாக என்ன வாங்கி வச்சிருப்பேன் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளுருண்டை, கடலை மிட்டாய் இதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். இதெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், நம்ம ஈஸியாக பண்ண வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம். அப்புறம் வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா, சுண்டல் வேக வச்சிருவேன். முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிடுறது. காராமணி, அப்புறம் ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, என் பையனுக்கும். அந்த மாதிரி கடலை ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு படி 30 ரூபாய் அப்படின்னு விற்பாங்க. வேர்க்கடலை பருப்பு அதெல்லாம் காலையில் வரும். அந்த டைமில் 30 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 2 நாள் அவிச்சு கொடுத்துருவேன், வேக வச்சு கொடுத்துருவோம் இட்லி குக்கரில். மார்னிங் டிஃபனுக்கும் அதே மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். ஏற்கனவே நம்ம லஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு, ப்ளஸ் 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்குறோம். காலையில் டிஃபன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒரு பால்
இல்லை ஓட்ஸில் பால் மிக்ஸ் பண்ணி தரது, இப்போ சத்து மாவு வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி தரது, கஞ்சி வச்சு தரது. அப்படி இல்லைன்னா தோசையில் நம்ம வந்து பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சு பச்சை பயிறு தோசை செய்யறது, மாவில் பார்த்தீங்கன்னா வெல்லம் மிக்ஸ் பண்ணி தரது. இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம காலையில் தோசைக்கு இந்த மாதிரி பண்ணி தரலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம நிறைய சமைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இட்லி மோஸ்ட்டாக வந்து ரவை இட்லி, தோசை பேட்டரில் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊத்துறது, ராகி மாவு இட்லி ஊத்துறது. இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து கொஞ்சம் காலையில் எனக்கு சீக்கிரமாக வேகணும் அப்படின்றதுக்காக கீழே வந்து வேர்க்கடலை வச்சுட்டு மேலே வந்து இட்லி ஊற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை ப்ளஸ் வந்து ஸ்வீட் கார்ன் வேக வச்சு தந்துடுறது. ஒரே இதில் வந்து 2 ஐட்டம்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலையில் டிஃபனு, 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஒரு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. ஒரு 1.5 மணி நேரத்துலேயே எல்லா வேலையும் முடிச்சிருவோம், இல்லை 1 மணி நேரத்துலேயே எல்லா வேலையும் முடிச்சிருவோம். ஸோ மோஸ்ட்டாக சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. வேலையும் ஈஸியாக முடிகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாது. எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரியும் நமக்கு தோணாது. ஒரு சில நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாமிக்கு வந்து அந்த நாள் விசேஷமான நாளாக இருக்கும் இல்லையா, சாமிக்கு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிப்போம். அப்போது நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு பொங்கல் வைப்போம் இல்லையா, பொங்கல் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா வடை கண்டிப்பாக காலையிலேயே செஞ்சிருவேன். மெதுவடை இல்லை மசால் வடை சாமிக்கு வைக்கிறதுக்காக செய்வோம் இல்லையா, அதை வந்து நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிப்பேன். அப்படி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸில் கட்டித்தரத்துக்கு வசதியாக இருக்கும் வடை, அதனால் வடை பிளான் பண்ணிப்பேன். நம்ம வந்து பாதாம் பிஸ்னி பாயாசம் வந்து மோஸ்ட்டாக பாயாசம் அப்படின்னாலே நான் வந்து சேமியா போடுறத விட பாதாம் பிஸ்னி தான் அதிகமாக போட்டு பாயாசம் செய்வேன். ஏன்னா என் பையனுக்கு பாதாம் பிஸ்னி பாயாசம் தான் ரொம்ப பிடிக்கும் சேமியா பாயாசத்தை விட. அதனால் பாதாம் பிஸ்னி பாயாசம் மோஸ்ட்டாக பிளான் பண்ணிப்பேன். முன்னாடியே செஞ்சுட்டேன் அப்படின்னா அது ஒரு ஸ்நாக்ஸாக மாறிடும். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக பிளான் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது, ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக வேணாம். அடுத்ததா ஒரு சின்ன டிப் என்ன பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சேவிங்ஸ். பெட்ரோல் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து வாரம் வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 5 லிட்டர் 505 ரூபாய் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஒரு 200 கிலோமீட்டர் போகிற ஆளாக இருக்கலாம் நீங்கள், சரிங்களா. அப் அண்ட் டவுன் வீக்லி வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணுறீங்க. மைலேஜ் வந்து உங்கள் பைக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்களோ, பல்சரோ இல்லை ஸ்பெண்டரோ, இந்த மாதிரி மைலேஜ் வந்து நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் போறீங்க, என்ன பைக் யூஸ் பண்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நான் தோராயமா சொல்றேன், எப்பவுமே அமௌண்ட் பேஸ்ல போயிட்டு பெட்ரோல் வந்து போட வேணாம். அமௌண்ட் பேஸ்ல நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்காது, மேனுவலா அவங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லிட்டர் கணக்குல போட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக், அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அங்க செட் பண்ணிடுவாங்க 5 லிட்டர்ஸ் அப்படின்னா 5 லிட்டர்ஸ் கரெக்டா நம்ம டேங்க்ல வந்து விழுந்துரும். லாபம் எதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு அதிகமாக செலவு பண்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டை பொறுத்தவரையும் பெட்ரோல் தான் செலவு. ஒரு லிட்டர் கணக்கில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக லிட்டர் கணக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பெட்ரோல் வந்து ஒரு விதமாக போடுவீங்க, சரிங்களா. ஒரு சில பேர் ஷெல்லில் போடலாம். ஷெல்லை பொறுத்தவரையும் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பைக்கில் உட்காந்துட்டே பெட்ரோல் போட முடியாது. பைக்கை விட்டு வெளியே வந்து ஸ்டாண்ட் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெட்ரோலே உங்களுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி ஷெல்லில் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஹெச்பி நீங்கள் பெட்ரோல் போடலாம், இல்லை பாரத் பெட்ரோலியமில் பெட்ரோல் போடலாம், இந்தியன் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இந்துஸ்தானி. நீங்கள் வந்து உங்கள் ஏரியா சைடு என்ன இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு மட்டும் ஒரு சில டைமில் உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பைக்கில் தான் போய் ஆகணும் உங்களோட ஆஃபீஸ்க்கு அப்படின்னும் போது நமக்கு கட்டாயம் பெட்ரோல் போடணும். வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை டெய்லி ஒரு நாளைக்கோ நீங்கள் கண்டிப்பாக பெட்ரோல் போட்டுருவீங்க. இல்லைங்க நாங்கள் எங்களோட எமர்ஜென்சிக்கு தான் பைக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 லிட்டர் வாரத்துக்கு ஒரு வாட்டி பெட்ரோல் மட்டும் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த மாதம் முழுக்க கூட எமர்ஜென்சிக்கு தான் பைக் எடுப்பீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு 200 கிலோமீட்டர் மேலே நாங்கள் ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம் பைக்கை அப்படின்னா உங்களுக்கு அது சேஃப்டியாக இல்லை உங்களுக்கு வந்து அது வசதியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பஸ் பாஸ் ட்ரெயின் பாஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா மோஸ்ட்டாக பைக் எடுக்காமல் ட்ரெயின்லையோ பஸ்லையோ ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மொய் வைக்கிறதுல நம்ம என்ன மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் தான் நமக்கு தேவை, மொய் வச்சே ஆகணும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே இப்போ நம்ம சொந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னும் போது நமக்கு தெரியும் எப்படி மொய் வைக்கிற விசேஷம் வரும் அப்படின்னு. அப்போ நீங்கள் மாதம் ஆர்டி வந்து போட்டுக்கலாம். ஒரு 500 ரூபாய் போட்டிங்கன்னா கூட ஒரு வருஷத்தில் 6300 ரூபாய் வரையும் சேமிப்பீங்க. அது மொய் வைக்கிறதுக்கோ ஒரு கிஃப்ட் வாங்கி தரத்துக்கோ எதுக்காச்சும் யூஸ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மகளிரில் தொகை வரும் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா அந்த பணத்தை எல்லாம் கூட நீங்கள் வந்து மோஸ்ட்டாக மொய் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 100 நாள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னா அதில் வர ஒரு சில அமௌண்ட் அப்படின்றது நீங்கள் எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்து ஓட்டி பார்ப்பாங்க, இந்த மாதிரி மொய் வைக்கிற ஃபங்க்ஷன் வருது அதுக்காக நாங்கள் ஓட்டி பார்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த அமௌண்ட் நீங்கள் சேமித்து கூட மொய்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். தங்கம் தான் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த தங்கம் வைங்க. இல்லை நான் ஏதாச்சும் கொடுக்கலாம், காசாக கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம்,
இல்லை தங்கமாக கொடுக்கலாம், வெள்ளியாக கொடுக்கலாம் அப்படின்னா நான் என் ஆப்ஷனை சொல்கிறேன். நீங்கள் தங்கம் வைக்க முடியாதுன்ற பட்சத்தில் இருக்கீங்க, உங்களால் 500 200 தான் மொய் வைக்க முடியும்னா வச்சுருங்க. அப்படி இல்லை தங்கம் நான் வந்து ஒரு 2000 3000 பணமாக கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெள்ளி பொருட்கள் போகலாம். மோஸ்ட்டாக வந்து இந்த தங்கத்துக்கு ஏற்ற வெள்ளி தருவாங்க. இந்த ஜிஆர்டியில் தங்கமயிலெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி இருந்தால் ஒரு சில யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. தங்கத்துக்கு ஏற்ற வெள்ளி நாணயம் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தீபாவளி டைமில் மோஸ்ட்டாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. தங்கமயில பார்த்தீங்கன்னா ஆடி டைம்லலாம் நமக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆடி பெருக்கு இந்த மாதிரி டைம்லலாம் தங்கத்துக்கு ஏற்ற வெள்ளி நாங்கள் தரோம், நாணயம் வந்து இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கோல்டு ஸ்கீம் போட்டுகிட்டே வரீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக இந்த தீபாவளிக்கு முடிகிற மாதிரி ஆடிக்கு முடிகிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு காயின்ஸ் வெள்ளி காயின்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த வெள்ளி காயின்ஸை வந்து நீங்கள் மொய் வைக்கிறதுக்கோ இல்லை உங்கள் சொந்த யூஸுக்கோ தேவைப்படும். அந்த காயின்ஸை நீங்கள் கொடுத்து ஒரு வெள்ளி பொருள் உங்கள் வீட்டுக்கு தேவையாக இருக்கலாம், இல்லை உங்களோட சொந்தக்காரங்களுக்கு மொய் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து தங்கத்தை வந்து வெள்ளியாக நம்ம வச்சிடலாம். அந்த வெள்ளியில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஏன்னா பால், ஒரு குழந்தை பிறந்திருக்கா அவளோட விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பாலாடை தரது, வெள்ளியில் ஒரு ஸ்பூன் தரது, வெள்ளியில் ஒரு கிண்ணம் தரது, அப்புறம் வெள்ளி கயிறு, வெள்ளி அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி தரது. அப்புறம் பெண் குழந்தைங்களுக்கு வெள்ளியில் ஒரு பெரிய டாலர் மாதிரி தருவாங்க இல்லையா, அருணாக்கொரியில் போடுறதுக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு கிளாஸ் எல்லாம் வெளியில் தருவாங்க அந்த மாதிரி, இல்லை சாமியோட விளக்கு, இந்த மாதிரி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு யூஸ் ஆகுற மாதிரி இந்த காயின்ஸ் எல்லாமே நம்ம சேமிக்கலாம். ஒன்று மொய்யா நீங்கள் வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா காயின்ஸை வந்து நீங்கள் மொய்யா வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொருளாக வாங்கி வைக்கலாம். நான் மோஸ்ட்டாக அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். நமக்கு வந்து எவ்வளோ முடியுதோ, நம்மளால் இந்த மாதம் இவ்வளோ தான் முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து அந்த மொய்யாக வச்சுருவேன். இல்லை ஒரு சில டைமில் வந்து ஒரு சில பேருக்கு எமர்ஜென்சி அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா அவங்க எங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுருக்காங்க, இல்லை செய்யலை பட் நான் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் வந்து பணமாக கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் விசேஷத்துக்கு நாங்கள் வந்து எதாவது கொடுக்கணும் அப்படின்னா காப்பரில் வந்து பெரிய ஜக்கு இருக்கும் இல்லையா, தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் தான் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா வெள்ளியில் காப்பு வாங்கி தரது, வெள்ளியில் பாலாடை, வெள்ளியில் குங்குமச்சுமழி, இந்த மாதிரிலாம் வாங்கி தந்துடுவோம். மற்ற கடையிலலாம் ஜிஎஸ்டி போடுவாங்க, இந்த மாதிரிலாம் போடுவாங்க அப்படின்னு போனீங்கன்னா சவுகார்பேட்டில் வாங்கலாம். அங்கோட வெள்ளியோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல விட நமக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் போட மாட்டாங்க. நான் வெள்ளியோட ரேட் என்னவோ அதை போட்டு தந்துடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் மோஸ்ட்டாக வந்து வெள்ளி பொருட்களை வாங்கணும் அப்படின்னா சேடு கடையில் தான் வாங்குவேன். சேடு கடையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிஎஸ்டி இருக்காது, அதுக்கண்டு மேக்கிங் சார்ஜ் எதுவுமே போட மாட்டாங்க. இன்றைக்கி என்ன வெள்ளியோட ரேட்டோ அதை போட்டு எனக்கு தந்துருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சேடு கடையிலேயே வாங்கிடுவேன். இந்த பாயிண்ட்டை நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். நான் மாதம் 1500 எடுத்து வச்ச இடத்துல இப்போ 60,000 சேர்ந்துருக்கு, என்னோட சின்ன ஆசைக்காக எடுத்து வச்சது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் யாராச்சும் எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மாதிரி ஒரு உண்டியல் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே போடுற மாதிரி இருக்கணும், நம்ம அமௌண்ட்டை போடுற மாதிரி, கீழே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது உண்டியல்ல சேமிச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு சேமிக்க முடியாது. அது வந்து நமக்கு அதுக்குள்ள வந்து அந்த தங்கத்தோட விலையோ ஏதோ ஏறிட்டு போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை ஓப்பன் பண்ணி இதனால நமக்கு என்ன வாங்க முடியும், ஒரு கோல்டு காயின் வாங்க முடியுமா, இல்ல ஒரு தங்கத்துல நகை வாங்க முடியுமா. ஸோ இந்த 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த உண்டியலை ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தா அந்த உண்டியல்ல சேமிச்சுக்கோங்க. உடைக்கிற மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா உடைச்சோம் அப்படின்னா நம்ம மாசம் மாசம் ஒரு உண்டியல் வாங்க வேண்டியதா வரும் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ ஓப்பன் பண்ற மாதிரி இந்த சில்வர்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சாவி போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி உண்டியல், அந்த மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சு சாவி போட்டு ஓப்பன் பண்ணி 3 months ஒன்ஸ் அந்த உண்டியல்ல இருந்து பணம் எடுத்து நீங்க கோல்டு வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்ன மாதிரி வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கீங்க, அதுக்கு ஜிபே, பேடிஎம், போன்பே எதுவுமே இல்ல, ஏடிஎம் கார்டு கூட இல்ல, ஸ்ட்ரெயிட்டா பேங்க்குக்கு போனா மட்டுமே அந்த பணம் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல மாசம் மாசம் நீங்க தனியா யூஸ் பண்ற அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 500 ரூபாவாச்சும் எடுத்து வச்சா போதும். நீங்க மாசம் 500 ரூபாய் அப்படின்றது செலவாயிடுச்சுன்னு நினைச்சு எடுத்து வைங்க, சேமிக்கணும்னு நினைச்சு எடுத்து வைக்காதீங்க. இந்த 500 ரூபாய் என்னோட செலவுங்க, ஏதோ ஒரு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சு எடுத்து வைங்களேன். அது உங்களுக்கு 3 வருட முடிவில் 20,000 ரூபாய் இருக்கும். நீங்க ரொம்ப நாள் யோசிச்சிருப்பீங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு, அந்த பொருளை நம்ம ஈஸியா வாங்க முடியும். இப்போ என்ன வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீ எல்லாத்தையுமே வந்து மிக்சியில அரைக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த மிக்சி தாங்குமா, சீக்கிரமா ரிப்பேர் ஆயிடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிக்கணும், இந்த பொருளை வந்து எத்தனை வருஷம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. நான் வந்து என்ன பிராண்ட் மிக்சி யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஷ் அந்த மிக்சி தான் யூஸ் பண்றேன், BOSCHO அந்த மிக்சி யூஸ் பண்றேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸரு, ஒரு 3 ஜார் கிடைக்கும், ஒரு மசாலாஸ் அரைக்கிறதுக்கு ஒன்று, அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
மாவு அரைச்சிக்கிறோம், அரிசி மாவு இதெல்லாம் இட்லிக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னா, இல்ல தோசை மாவு போடுறோம் அப்படின்னா அதுல ஈஸியா அரைச்சிக்கலாம். வாட்ஸ் பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ், ரேட்டு 6237 ரூபாய் நான் வாங்கும்போது. இப்போ நீங்களே ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரேட் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நிறைய வருஷம் வருமா, உழைக்குமா, அடிக்கடி ரிப்பேர் ஆகாது இல்லை, நம்ம போய் ரிப்பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு வாங்கிக்கணும். அடுத்ததா அவுட்டிங், வெளியே போகும்போது வெளியே செல்லும் போது நம்ம எப்படிங்க சேமிக்கிறது, நான் ஃபாலோ பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிடுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 பாட்டில் தண்ணி எடுத்துப்பேங்க. அடுத்ததா வந்து வீட்டிலேயே பேக் பண்ணிப்பேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோ, அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சாப்பாடு, இட்லி சாப்பாடு ஏதாச்சும் 1 pot ரைஸ் மாதிரி, வெஜிடபிள் ரைஸு, சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துப்பேன். சாம்பார் தனியா, குழம்பு தனியா, தயிர் தனியா கூட வீட்டில் என்னென்ன போட்டிருக்குமோ அதெல்லாம் கூட நான் பேக் பண்ணிப்பேன். எக்ஸ்ட்ராவா வந்து ட்ரெஸ்ஸு, பைக்ல போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா சைட்லயே மாட்டிடுவேன். பைக்ல சைட்ல நமக்கு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, மாட்டுறதுக்கு இந்த திங்ஸ் எல்லாமே மாட்டிடுறேன். அப்படி கார்ல போறோம் அப்படின்னா கூட காரை பின்னாடி வந்து வச்சுப்போம். நம்ம வந்து பொருட்களை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். உங்க வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி உங்க வீட்டுல குட்டி குழந்தைங்களோ பெரிய குழந்தைங்களோ பரவாயில்லைங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க. கிளாஸ் ஒன்று வச்சிருப்பேன், குட்டியா ஒரு கிளாஸ் டம்ளர் வந்து ஒன்று வச்சுப்பேன், எப்பவுமே இருக்கும். இப்போ பீச் போறோம் அப்படின்னா நான் பீச்சுக்குன்ட்டு தனியா எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் தண்ணி எக்ஸ்ட்ராவா எடுத்துப்பேன், டேங்க் தண்ணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பீச்சில் வந்து விளையாடிட்டு வரும்போது பசங்களுக்கு ஃபுல்லாக மண்ணாக இருக்கு, அரிப்பு வரும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லாக பெரிய வாட்டர் கேன் தண்ணி ஒன்று எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டவல் ஒன்று எடுத்துப்பேன். ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஃபுல்லாக வந்து நான் எடுத்துகிட்டு வந்த தண்ணியில் வந்து ஒரு வாட்டி குளிப்பாட்டிட்டு அங்கேயே அதுக்கப்புறம் டவல் வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே போட்டு விட்டுருவேன். ஸோ இதெல்லாம் நார்மலாகவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பசங்க திடீர்னு தண்ணி கேட்பாங்க, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க திடீர்னு, இல்லை ட்ரெஸ்ஸு வந்து எங்கேயாச்சும் போனாங்கன்னா இந்த வாமிட் எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வாஷ் பண்ணி, இப்போ ஃபீவர் டைம்லையோ இல்லை நார்மல் டைம்லையோ வெளியே தூரமாக போகிறதெல்லாம் செட் ஆகாது குழந்தைங்களுக்கு ஒரு சில பேருக்கு அப்படின்னும் போது எக்ஸ்ட்ராவாக ட்ரெஸ் அப்படின்றது சேஃப்டிக்காக எப்பவுமே வச்சுப்பேன். அதுக்குன்ட்டு அவுட்டிங்கே போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், வெளியவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்பவுமே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது எப்பவுமே அப்படியெல்லாம் கிடையாது, போவேன். அதுக்குன்ட்டு மாதம் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி கண்டிப்பாக வெளியே சாப்பிட்ருவோம். இதை வந்து நான் வந்து அடிக்கடி வேற கடை சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா திடீர்னு ஹெல்த் வந்து ஒரு சில டைம்ல செட் ஆகாது எனக்கு. ஏன்னா ஒரே கடை சூஸ் பண்றது, சவுத் ஸ்பைசஸ் மோஸ்டா, அது தவிர வேற கடையை சூஸ் பண்ண மாட்டேன். அங்கதான் மோஸ்டா பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் நானும் இல்லைன்னா பிரியாணி எப்பயாச்சும் ஒரு நாள், நான் மாசத்துல ஒரு 2 வாட்டி இல்லை 1 வாட்டி கண்டிப்பா சாப்பிட்டுருவேன். வட்டிக்கு வாங்குறத பொறுத்து சொல்கிறேன். நான் எங்கள் அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட சித்தியோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அம்மாவும் சித்தியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சித்தி ஒரு 2 lakhஸும் அம்மா ஒரு 5 lakhஸும் பார்த்தீங்கன்னா என்னோட தாய்மாமா இருக்கார் இல்லையா, அவங்க அண்ணன், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க, வட்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அம்மாவும் என்னோட சித்தியும் பார்த்தீங்கன்னா காசை வந்து கொடுத்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு வரையும் 12 years ஆகுது, 1 ரூபா கூட திரும்ப கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. வட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணலை, விட்டுட்டாங்க. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சொல்கிறேன், யாருக்கும் நம்மளும் காசு கொடுக்க வேணாம், யாருக்கிட்டையும் நம்மளும் காசை வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்பா அம்மாவும் சித்தியும் யோசிக்கல காசு வருமா வராதா அப்படின்ட்டு, ஏதோ வட்டிக்கு கேட்குறாங்க நமக்கு வட்டி வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு 60,000 ரூபாய் வட்டி ஒரு வருஷத்துக்கு தருவாங்க. அப்போ அந்த அமௌண்ட் அப்படின்றது பெருசு, அந்த காரணத்துக்காக அவங்க வட்டிக்கு விட்டுட்டாங்க, அவங்க வட்டி கொடுப்பாங்கன்ட்டு. இத்தனைக்கும் என் அம்மா சித்தி மாமாவோட ரிலேட்டிவ் வாங்கினவங்க அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக வாங்கினாங்க. ரொம்ப கிராண்டா செஞ்சாங்க, அதிகமான நகை போட்டு ஒரு பெரிய மண்டபம் எடுத்து தான் கிராண்டா செஞ்சாங்க. பட் இதுவரையும் அவங்கள 1 ரூபா கூட திரும்பி கொடுக்கல. போய் கேட்டதுக்கு அந்த அண்ணாவோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாது இல்லையா, நாங்கள் போய் கேட்கல, சித்தி போய் கேட்டதுக்கு அதெல்லாம் தர முடியாது, எங்ககிட்ட காசு இல்லை, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி அமிச்சாங்களாம். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்க யாராச்சும் வட்டிக்கு காசு விடுறீங்க, இல்ல வட்டிக்கு அதிகமான வட்டிக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க, அதிகமான வட்டிக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுவும் வாங்காதீங்க, நீங்களும் கொடுக்காதீங்க. இதுதான் நான் 2 விஷயம் சொல்லுவேன். நம்மளும் யார்கிட்டயும் அப்படி உங்களுக்கு வட்டி வேணும், நமக்கு ஒரு இன்கமா அமையணும் அப்படின்னா மோஸ்டா கம்மியான வட்டியா இருந்தாலும் சரி பேங்க் மூலியமா இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா போறது தான் பெஸ்ட். நான் வந்து அம்மா கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து 5 லட்ச ரூபாய் அப்படின்றது பெரிய விஷயம். அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம கோல்டு வாங்கி வச்சிருக்கலாம், இல்ல ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கலாம். அதுதான் நான் வந்து மோஸ்டா நினைக்கிற ஒரு விஷயம். அந்த 5 லட்ச ரூபாய் அப்படின்றது பெரிய அமௌண்ட். அப்ப சேவிங்ஸ் பண்ணது நம்ம ஒரு பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஒரு நகையா வாங்கி வச்சிருந்தா கூட அந்த அமௌண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே. ஒரு சின்ன ஒரு காரணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த அமௌண்ட் அப்படின்றது இப்ப வரையும் கிடைக்கலையே இல்லையா, அவங்களோட சுச்சுவேஷனும் நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து மோஸ்டா பேங்க் மூலியமா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா நமக்கு வட்டி கிடைக்கிற விஷயமா போறதே பெஸ்ட். சில பேர் சொன்னீங்க கிசான் விகாஸ் பத்திரம் வந்து அவங்க
பொண்ணுக்காக அவங்க அப்பா வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாரு, 75,000 ரூபாய் டெபாசிட் பண்ண இடத்துல அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு 2,45,000 ரூபாய் 48,000 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னா வேஸ்ட், அதுக்காக கோல்டு வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டை யோசிங்க, யாருக்காச்சும் கொடுத்து ஏமாந்ததை விட அவங்க அப்பா அதை யோசிச்சு அந்த டைம்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ பேங்க்லயோ போட்டு வச்சதால இன்னைக்கு அவ தாடி செயின் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு பணத்தையும் வந்து அமௌண்ட் கம்மியா கிடைக்கதே, கொஞ்சம் அதிகமான வட்டிக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு எதையும் விட்டுறாம அதை சேஃப்டி பண்ணி வைக்கிறதே ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். ஒரு விஷயம், வீட்டுல பொருள்ல இருந்து நம்ம சேமிக்கிறது தான். நான் சொல்ற மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்ல இருந்து நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். மோஸ்டா மசாலா ஐட்டம்ஸை வெளியே வாங்காதீங்க, ஸ்பைசஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு மிளகு வாங்கிக்கோங்க, சீரகம் வாங்கிக்கோங்க, தனியா வாங்கிக்கோங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸா வாங்கிட்டு அதுல இருந்து நீங்க மசாலாஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். அடுத்ததான் எண்ணெயில இருந்து தான் நம்ம நிறைய மிச்சப்படுத்த முடியும். பொறுத்தவரையும் தேங்காய் எண்ணெயே நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து வீட்டில் அடிக்கிற தேங்காவே வந்து வேஸ்ட்டாக போயிடும், அழுகி போயிடும், சட்னிக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த தேங்காய் எல்லாமே டெய்லி வெயிலில் காய வச்சுங்க. சாமிக்கு உடைக்கிற தேங்காய் எல்லாம் கூட யூஸ் பண்ண மாட்டோம், அதெல்லாமே வெயிலில் காய வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெயாகவும் சமைக்கிறதுக்கு எண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், கோகோனட் ஆயில. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் அட்லீஸ்ட் 1 லிட்டர் வாங்கிக்கோங்க, நல்லெண்ணெய் 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெயோட ரேட் வந்து ஏறுனாலும் இறங்கினாலும் ஒரே ரேட்டில் தான் விற்பாங்க, கடலெண்ணையும் ஒரே ரேட்டில் தான் விற்பாங்க. இது 200, கடலெண்ணெய் ஒரு 220 ரூபாவோ 40 ரூபாவோ அப்படின்னா நல்லெண்ணெய் கண்டிப்பாக 300 சில் ரூபா இருக்கும். ஸோ 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. ரேஷனில் கொடுக்குற பாம் ஆயில் வாங்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி என்னென்ன குழம்புக்கு என்னென்ன எண்ணெய் போட்டால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வறுக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ரிஃபைண்ட் ஆயிலும் பாம் ஆயில் தான் தேவைப்படும். வடையெல்லாம் போடணும், இல்லை ஏதாச்சும் பஜ்ஜி சுடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆயில்ஸ் தான் நல்லா இருக்கும் மோஸ்ட்டாக. இதே தேங்காய் சாதம் பண்ணுறேன் அப்படின்னா தேங்காய் ஆயில் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் மோஸ்ட்டாக எல்லா குழம்புக்கும் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சமைக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 2 மாதத்துக்கு மேலேயே வரும் இந்த ஆயில்லாம். என்ன பொறுத்தவரையும் மேக்கப் ஐட்டம்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து மேக்கப் யூஸ் பண்ணலாம். மேக்கப்னா நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம், ஒரு லிப்ஸ்டிக்கு, ஹைலைனரு, அப்படி இல்லைன்னா காஜல் போடுவோம், ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், தலைக்கு குளிக்கிறதுக்கு சோப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய வாங்காமல் ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 2 பிராண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு மிச்சம் பணம் அப்படின்றது மிச்சம் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 9th ஒன் தங்கத்தில் சேமிக்கிறது. தங்கம் எதுக்காக சேமிக்கிறோம்? நம்ம ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அவளுக்கு நல்ல படிப்பை கொடுத்துட்டு ஒரு தங்கம் கல்யாணம் ஆகும்போது எதுக்கு யூஸ் பண்றா? அவ ஓனா ஒரு பிசினஸ் பண்றதுக்கு, அவளுக்கு ஏதாச்சும் நாளைக்கு பிரச்சனை வந்தா அவங்க கல்ல அவங்க நிக்கிறதுக்கு, அவங்களால முடியும் எல்லாமே, ஒரு கஷ்டத்துல அதை தாண்டி வரத்துக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றோம். ஒரு ஆடம்பரம் காட்டுறதுக்கு ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்கலாம், கௌரவம் பார்க்கறதுக்கு. நமக்கு வந்து தங்கம் இருந்தால்தான் கௌரவம் அப்படின்ற ஒரு 4 இடத்துக்கு போகணும் அப்படின்னா தங்கம் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சருக்கு ஏதாச்சும் கஷ்டம், நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டுமே ஃபியூச்சர்ல இந்த தங்கம் அப்படின்றதுக்காக ஒரு சில காரணங்களுக்காக மட்டுமே நம்ம தங்கத்தை சேவ் பண்றோம். ஒரு சில பேரோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் வேற, அவங்க ரொம்ப ஆடம்பரமா ரிச்சா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அது ஒரு தேவை அவசியம், 4 பேர் மதிக்கணும்னா அவங்க போட்டே ஆகணுன்ற காரணத்துக்காக அவங்க வாங்கலாம். இல்லை நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம பசங்க படிப்புக்கு, நமக்கு குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு, இல்லை பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், டக்குன்னு ஃபேமிலியோட சுச்சுவேஷன் சமாளிக்க முடியல, இந்த மாதிரி காரணங்களுக்காக தங்கத்தை வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அந்த தங்கத்தை நீங்கள் 100 மில்லிகிராம்ல இருந்து ஆரம்பிச்சாலே போதும். கண்டிப்பாக நம்மளால ஒரு வருஷத்துல 1 சவரன் ஆச்சு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முடிவில் 20 சவரன் அப்படின்றது வாங்கி வச்சிட முடியும். ஒரு பெண் குழந்தை இருக்கா, ஒரு வயசு தான் அப்படின்னா நம்ம இப்பத்துலேருந்தே அந்த தங்கத்தை சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்கள பெரியவங்களாகிறதுக்குள்ள நம்ம ஓரளவுக்கு ஒரு தங்கம் 25 சவரன் வரையும் வாங்கி வச்சிருவோம். கோல்டு ஸ்கீமா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம நம்ம நகை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்ததா 10ஆவதா ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். எப்பவுமே டிசப்பாயிண்ட் ஆகவே வேணாம். என்ன நம்ம லைஃப்ல நடந்தாலும் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வர ஒரு சூழ்நிலையில இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு நீங்களே அடிக்கடி பூஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, கண்டிப்பா நம்மளால இதை செய்ய முடியும், இதை பண்ண முடியும், நம்ம முன்னேறி வந்துருவோம் அப்படின்ற ஒரு காரணத்தை, ஒரு விஷயத்த உங்க மைண்டுக்குள்ள நீங்களே வச்சுக்கோங்க. அளவுக்கு நீங்க சேமிச்சுக்கோங்க. உங்க கணவர் உங்ககிட்ட கொடுக்குற வருமானத்துல இருந்து நீங்க சேமிச்சுக்கோங்க. இல்ல உங்க கையில வந்து பட்ஜெட் பிளானிங் போட்டு இவ்வளவுதான் என்னால வீட்டுக்கு தர முடியும்னு கொடுத்தாருலாம், அதுல இருந்து ஏதாச்சும் மிச்சப்படுத்த முடிஞ்சா மிச்சப்படுத்துங்க. நம்ம வீட்டை வந்து அடிக்கடி நீங்க கிளீன் பண்றீங்க, அதனால சில வேஸ்ட் பொருட்கள் கிடைக்குது அப்படின்னா அது மூலியமா பணம் அப்படின்றது வருது அப்படின்னா நீங்க அது மூலியமா பணத்தை வந்து சேமிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிட்டு அதனால நம்மளால பணம் சேமிக்க முடியும் அப்படின்னா பண்ணுங்க. பட்ஜெட் பிளானிங் கண்டிப்பா வேணும். அந்த பட்ஜெட் பிளானிங் முடிஞ்சா செய்யுங்க, கண்டிப்பா நீங்க செய்யணும் தான் சொல்லுவேன். அப்பதான் நமக்கு சேவிங்ஸ்க்கு இவ்வளவு தொகை, நம்மளோட ஃபேமிலிக்கு இவ்வளவு தொகை அப்படின்றது எடுத்து வைக்க முடியும். பசங்களோட ஸ்கூல் ஃபீஸை முன்னாடியே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பசங்களோட ஸ்கூல்
ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா மாசம் 5,000 ரூபாய் கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி நீங்க ஒரு முன்னாடியே சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 6 மாசம் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே வச்சுக்காம எந்த ஒரு சிட்டுமே போடாம அந்த 6 மாசம் வந்து நீங்க பணம் எடுத்து வச்சீங்க அப்படின்னா 5,000 ரூபாவோ 10,000 ரூபாவோ நம்ம 6 மாசத்துலயே அதை சேமிச்சிட முடியும் ஸ்கூல் ஃபீஸுக்காக. யோசிச்சு எதா இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த 10 விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்றதா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.